ஒரு யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல் மேலே சார்ஜஸ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா அந்த சார்ஜனால் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டை காஸ் லாவை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், அதுக்கு முதல் ஸ்டெப்பு ரேண்டமாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவோம். அவுட் சைடர் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வெளியே அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு இமேஜினரி காஷியன் சர்ஃபேஸ் வரையணும். ரைட், இதுதான் வந்து ஏரியா வெக்டார். ஸோ இப்போ நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்போயுமே ரேடியலி அவுட்வோர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கும் இந்த ஏரியா வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ரைட், இப்போ நம்ம அனலைஸ்குள்ளே போவோம். நமக்கு காஸ் என்ன சொல்லியிருக்காரு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் அ க்ளோஸ்டு லூப் இஸ் ஈக்குவலன் டு Q/ε0 டைம்ஸ்னு சொல்லியிருக்கார். ரைட், இப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா என்ன, E இன்ட்டு dA cos θ ஈக்குவல் டு Q/ε0. இந்த வெக்டர் எல்லாம் மறந்துடுவோம். 0 cos θ என்னது, தீட்டா வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கும் ஏரியா வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0. இங்கேயே பார்த்துருப்போம். ரைட், சி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அண்ட் ஏரியா வெக்டர் இஸ் 0. இப்போது E இன்ட்டு dA cos 0 equal to Q/ε0 times cos 0 என்ன 1, E into dA Q/ε0. இந்த dA அப்படிங்கிறது வந்து இந்த ஃபார்முலா எப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்மால் ஏரியா எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள். இந்த ஸ்மால் ஏரியாவை சூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஏரியாவனால் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா அப்ளிகேபிளும். இப்போது இதே மாதிரி we have to choose n number of areas. இந்த மாதிரி n number of ஏரியாவை சூஸ் பண்ணி ஸ்மாலர் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இதனால் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டணும். இந்த கூட்டுறதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோம். ரைட், ஸோ E இன்ட்டு இப்போது நிறைய ஸ்மாலர் எலிமெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எலிமெண்ட் எல்லாம் கூட்டுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணலாம். closed integration of dA is equal to Q/ε0. இதை இன்டகிரேட் பண்ணுங்க, E into A Q/ε0. இப்போது ஏரியா என்ன, ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல் 4πr². இந்த இது காசியன் சர்ஃபேஸோட ரேடியஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். Q/ε0. நமக்கு என்ன தேவை, E மட்டும்தானே தேவை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு Q/4πr² into ε0. இன் கேஸ், ரைட், இன் கேஸ் இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த காஷியன் ஸ்பியரை வந்து இந்த ரேடியஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷியன் இமேஜினரி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த காஷியன் ஸ்பியர் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது R இஸ் ஈக்குவல் டு என்னவாக மாறும், டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸாக மாறிடும். ஸோ எந்த ஒரு டெரிவேஷனுமே இல்லை. Q/4π R² into ε0. ஒருவேளை நம்ம வந்து இமேஜினரி காசியன் சர்ஃபேஸாக அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் மேலேயே சூஸ் பண்ணால் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், சிம்பிள். இன்கேஸ் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காசியன் சர்ஃபேஸ், இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ், இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த பிளாக் கலராக இருக்கிறது தான் வந்து என்னதுன்னா அந்த இமேஜினரி காஷியன் சர்ஃபேஸ். இப்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் என்னவாக இருக்கும், ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் இட் இஸ் 0. ஹவு, எப்போயுமே வந்து இந்த காஷியன் சர்ஃபேஸ் வந்து சார்ஜுக்கு வெளியே தான் இருக்கணும். ரைட், சார்ஜ் எப்படி இருக்கணும் காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ளே தான் ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, காஷியன் சர்ஃபேஸ்க்கு வெளியே தான் வந்து சார்ஜஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட், இந்த காஷியன் சர்ஃபேஸ் வழியாக ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. ஏன்னா சார்ஜ் இருந்தால் தானே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வரும், சார்ஜ் இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வராது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் 0. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Got the point? Thank you.